பகல் நேரத்தில் தூங்கலாமா கூடாதா அப்படின்றது தான் இப்போ ஹாட் டாபிக். கொஞ்சம் பேர் தூங்கலான்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்தந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுவாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன, பகலில் தூங்கலாமா தூங்கக்கூடாதா, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இப்படி பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பேச போகிறோம். நான் உங்கள் மருத்துவர் வி விக்ரம்குமார். மனிதர்களாகிய நாம் பகலாடிகள், அதாவது பகல் முழுவதும் நன்றாக வேலை செஞ்சுட்டு இரவில் நிம்மதியாக உறங்கிட்டு இயல்பாக இருக்கக்கூடிய தன்மை படைத்தவங்க தான் நம்ம. அதுவே இரவாடிகள்னா நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு காலையில் தூங்கக்கூடிய அல்லது காலை ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு உயிரினம். எடுத்துக்காட்டுக்கு ஆந்தைகள், சில வகையான பாம்புகள், சில வகையான உயிரினங்களை நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ அப்படியே உள்டாவாக நடந்துட்டுருக்கு. பகலாடிகளாகிய நாம் இரவாடிகளாக மாறிட்டோமோ, மாற்றப்பட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு அச்சமும் இப்போ சொல்லுது. ஏன்னா இப்போ பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க, பணிபுரியறவங்க அந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நேர சூழல் காரணமாக இந்த நைட் ஷிஃப்ட் பார்ப்பாங்க. அது இயல்பாக பல வருடங்களாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். அப்புறம் சில நைட் ஷிஃப்ட்ஸ் பார்க்குறவங்க, உறக்கமின்மையால் தவிக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் நைட்டு சரியாக தூங்காமல் அடுத்த நாள் பகலில் கொஞ்சம் நேரம் தூங்கக்கூடிய சூழலை பார்க்க முடியும். ஆனால் சமீபமாக அதிகமாக செல்ஃபோன் யூசேஜ்னாலையும் மற்ற சிக்கல்கள்னாலையும் தூங்குறதே 1 மணிக்கு 2 மணிக்கு அப்படின்ற வாழ்க்கை முறை நிறைய பேருக்கு மாறிடுச்சு. இதனால் அடுத்த நாள் கண்டிப்பாக பகலில் சோர்வும் உறக்கமும் வரத்தான் செய்யும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்கணும். சரி, இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம். பகலில் தூங்கலாமா கூடாதா அப்படின்னா, பகலில் நிச்சயமாக ஒரு சின்ன ஸ்மால் நேப் எடுக்கலாம், அது தவறு கிடையாது. சும்மா ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே ஓய்வு எடுக்கலாம், தவறு இல்லை. இது நம்முடைய பிரெயின் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பல வெளிநாடுகளில் அவங்க ஆஃபீஸில் டெய்லி கொஞ்சம் நேரம் பகலில் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிடம் தூங்கிக்கலாம் அப்படின்ட்டு நிறுவனங்களே அனுமதிக்குது. இதை கொடுக்குறனால அங்கே பணிபுரிகிறவங்க அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக கொடுக்கறதா சொல்கிறாங்க. நம்ம நாடுகள்லையும் சில இடங்களில் இதை பின்பற்றுறாங்க. நம்மளே பார்க்கலாம், ரொம்ப சோர்வாக இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு நேப் எடுத்தோம்னா நல்லா உற்சாகமாக இருக்கிறது பார்க்க முடியும். ஆனால் அதுவே பகலில் நீண்ட நேரம், ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம், அதாவது பகலில் தூங்கி எந்திரிச்சிட்டா திரும்பியும் ப்ரஷ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பகலில் தூங்குனீங்க அப்படின்னா டயபெட்டிஸ் வரலான்றாங்க, மற்ற தொற்று நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நிறைய ரிசர்ச் சொல்லுது. ஸோ ஒரு சின்ன ஸ்மால் நேப், ஒரு குட்டி தூக்கம் போடுறதுல தவறு கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இரவில் நம்ம 6லிருந்து 8 மணி நேரம் வயதை பொறுத்து தூங்கினாதான் உறக்கத்தினுடைய 4 நிறைய சைக்கிள்ஸ் இருக்குது, அது முழுமையடையும். அதாவது ரெம் ஸ்லீப்னு சொல்லுவாங்க, நான் ரெம் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. இது மாறி மாறி நீண்ட உறக்கத்தில் தான் நமக்கு கிடைக்கும். அதுவே ஒரு குட்டி தூக்கம், நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூக்கிட்டு வந்துடுறீங்க அப்படின்னா ஒரு சைக்கிள்குள்ளே மட்டும் போயிட்டு அந்த மற்ற சைக்கிள்லாம் முழுமையடையாத போது பல்வேறு சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் ஒரு 15 to 20 நிமிஷம் தூங்குனீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு குட்டி தூக்கம் தான், அதில் எந்த சிக்கலும் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், பகலில் நீங்கள் நீண்ட நேரம் தூங்கும் பொழுது வாத நோய்கள் வரலாம் அப்படின்ட்டு சித்த மருத்துவம் சொல்லுது. அதாவது உடல் சார்ந்து ரொம்ப சோர்வாக இருக்கிறது, ஃப்யூச்சரில் முதுமையில் வரக்கூடிய நோய்கள் முன்னே வரக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்லுது. ரொம்ப அதிபயங்கரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பகலில் தொடர்ந்து நீண்ட நாட்கள் அதிக நேரம் உறங்குபவர்களுக்கு மரபணுலேயே மாற்றம் ஏற்படலாம் அப்படின்றதையும் கணிச்சு சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். அப்புறம் நிறைய தொற்றா நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது, தலைவலி வரலாம், தலைபாரம் வரலாம், ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம். இது எல்லாமே நம்ம பகலில் ரொம்ப நேரம் தூங்குறனால நிச்சயமாக வரும். சில பேர் சொல்லுவாங்க, நான் நைட்டு தூங்குறதே இல்லை, ஆனால் பகல் ஃபுல்லாக 6 to 8 மணி நேரம் தூங்கி அந்த உறக்கத்தை ஈடு கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, நீங்கள் இரவில் நல்லா நிம்மதியாக 6 to 8 மணி நேரம் தூங்கினா தான் மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன்ஸ் இருக்கும். அது எதுக்கு முக்கியம்னா, நம்முடைய உணர்வுகளையும் செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன். இது பகல் உறக்கத்தில் சுத்தமாக கிடைக்காது. என்ன ரீசன்னா, பகலில் வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆப்டிக் நர்வ், கண் பார்வை நரம்பு வழியாக சுப்ரா கேஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் பட்டு பகலில் வெளிச்சம் வருது, மெலட்டோனின் சுரக்க வேண்டாம்னு கட்டளை வந்த பிறகு மெலட்டோனின் சுரக்கவே சுரக்காது. ஆனால் இரவில் மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் தடைப்பட்டு மெலட்டோனின் நன்றாக சுரக்கும். ஸோ அந்த விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா நிறைய பாதிப்புகள் நமக்கு நடக்கும். இந்த சர்க்காடியன் ரிதம், ஸ்லீப் வேக் சைக்கிள்னு சொல்லுவாங்க, உறக்கத்துக்கும் விழிப்பு அந்த சக்கரம், இது எல்லாமே பாதிக்கப்பட்டு பல்வேறு சிக்கல்கள் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க, பகலில் கொஞ்ச நேரம் தூங்கலாம், ஆனால் இரவில் தான் முழுமையாக நம்ம நிச்சயமாக தூங்கணும். சரி, யார் பகலில் தூங்கிக்கலாம் அப்படின்னா, ஓய்வு தேவைப்படக்கூடிய முதியவர்கள் கொஞ்ச நேரம் தூங்கலாம், குழந்தைகள் ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்கும்போது நிறைய நேரம் தூங்கலாம், வேறு ஏதாவது நோயால் பாதிக்கப்பட்டவங்க, இவங்கெல்லாம் தான் பகலில் கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாமே தவிர நம்மலாம் இந்த 1/2 மணி நேரத்துக்கு மீறிய பகல் உறக்கம் நிச்சயமாக கூடவே கூடாது. மீண்டும் சொல்கிறேன், நம்ம எல்லாருமே பகலாடிகள், இரவாடிகளாக மாறி பகலில் ஒரு சூழலை, நம்ம தவறான சூழலை உருவாக்க வேண்டாம். இவ்வளோ நாள் நீங்கள் பகலில் நீண்ட நேரம் தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை மாற்றிக்கோங்க. இன்றைக்காவது ஒரு நாள் ஓய்வுக்காக நீங்கள் தூங்குறதுல தவறு கிடையாது. பட் தொடர்ந்து இந்த செயல்பாடுகளை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இப்படியான சிக்கல்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் தேடின கேள்விக்கான விடை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது தேவைப்படக்கூடிய மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் மருத்துவர் வி. விக்ரம்குமார். நன்றி, வணக்கம்.